என்னாச்சு? மூஞ்செல்லாம் இப்படி ஆகிட்டு? ஒரிஜினல் வீடியோ வெளியிட்டு பகீர் கிளப்பிய பிரியங்கா. ஒரு ஹீரோயின் ஒரே ஒரு தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமாகி அந்த திரைப்படத்தால் பாலிவுட்டில் முன்னணி ஹீரோயினாக உருவாகி உள்ளார் என்றால் அவர் பிரியங்கா சோப்ரா. பாலிவுட் பிரியங்கா சோப்ரா தற்போது முன்னணி ஹீரோயினாகவும் பாலிவுட்டை தாண்டி ஹாலிவுட் அளவிற்கு பெரும் புகழை பெற்றவர். ஆனால் இவர் 2002ஆம் ஆண்டு தமிழில் வெளியான தமிழன் திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்த பிரியங்கா சோப்ரா 2000ஆம் ஆண்டு இந்திய உலக அழகியாக முடிசூட்டப்பட்டார். இவருக்கு முன்பாக 7 ஆண்டுகளாக இந்திய பெண்கள் உலக அழகியாக முடிசூட்டப்படவில்லை. இதனால் இவரது வெற்றி இந்தியா முழுவதும் பெரும் கவனம் பெற்றது. அதற்கு பிறகு தொடர்ந்து மாடலாக நடித்து வந்த பிரியங்கா சோப்ரா தமிழில் விஜயுடன் தமிழன் திரைப்படத்தில் இணையும் வாய்ப்பை பெற்றார். தமிழன் திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம். மேலும் இந்த திரைப்படமே பிரியங்கா சோப்ராவிற்கு பல திரைப்பட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வழிவகுத்தது. 2003ஆம் ஆண்டு பாலிவுட் திரைப்படமான தி ஹீரோ லவ் ஸ்டோரி ஆஃப் எ ஸ்பை என்ற திரைப்படத்தில் நடித்து வெற்றியும் கண்டார். அதற்கு பிறகு பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து பல விருதுகளையும் பெற்று குவித்த பிரியங்கா சோப்ரா இதுவரை எந்த ஒரு முன்னணி நடிகையும் அந்த காலங்களில் செய்ய தவறியதை தனது திரைப்படங்களில் செய்து ரசிகர்கள் அனைவரையும் வியக்க வைத்தார். அதாவது ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்கதாபாத்திரங்களில் நடித்தால் அதற்கு பிறகு தொடர்ச்சியான வரவேற்புகள் கிடைக்காது என்ற பிம்பத்தை மாற்றி டிஸ்கிளேசர் என்ற திரைப்படத்தின் மூலம் வில்லியாக அறிமுகமாகி பல பாராட்டுகளை பெற்றார். மேலும் கிறிஸ் மற்றும் டான் ஆகிய திரைப்படங்களில் நடித்த பிரியங்கா சோப்ரா இப்படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களையும் தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். மேலும் பல பிரபலங்கள் ஒன்றிணைந்து நடிக்கும் திரைப்படங்களிலும் ஒரு முக்கிய இடத்தை பெற்று பெண்களை மையப்படுத்தும் திரைப்படங்களிலும் ஆக்ஷன் கலந்த திரைப்படங்களையும் தேடி பிடித்து நடித்து வரும் பிரியங்கா சோப்ரா தனது ஃபேஷன் வாக் மற்றும் அவர் அணிந்து வரும் உடைகளால் உலகம் முழுவதும் பிரபலமானார். பிறகு நீண்ட நாள் தனது காதலரான நிக் ஜோனஸை 2018இல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தற்போது ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. பிரியங்கா சோப்ரா திருமணம், குழந்தை என தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் படுபிஸியாக இருந்தாலும் நடிப்பு துறையையும் கைவிடாமல் தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வருகிறார். அந்த வகையில் அமேசான் ஸ்டுடியோவில் தயாரிக்கும் சிட்டாடல் தொடரில் பிரியங்கா சோப்ரா நடித்து வருகிறார். இவருடன் சமந்தா, ரிச்சார்ட் மேட்சன் உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர். இந்த தொடரில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் பிரியங்கா சோப்ராவின் முகம் மற்றும் கழுத்தில் படுகாயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்த பலர் என்ன ஆயிற்று என பதறும்படியான கமெண்ட்களை முன்வைத்து வருகின்ற நிலையில்தான் தெரிய வந்தது பிரியங்கா சோப்ரா தற்போது நடித்து வருகின்ற தி பிளாப் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட வீடியோ என்பது. இருப்பினும் அவரது ரசிகர்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், என்ன ஆச்சு என கமெண்ட்களை முன்வைத்து வருகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.